சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். JNN Institute of Engineering join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். சொல்ற அளவுக்கு தைரியம் இல்ல, அப்படி இருந்தாலும் போற அளவுக்கு தைரியம் உங்களுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க ஒண்ணு சொன்னீங்க. அதாவது அவர் நடிச்ச ஒரு படத்துக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது அதை யாரால கொடுக்க முடியும்? கண்டிப்பாக அதை விட பெரிய நேம்ஸால் தானே கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த நேம்ஸ் எல்லாம் நான் சொன்னாலும் நீங்கள் உங்களால் போட முடியாது அப்படின்ற மீனிங்கில் தான் அதை சொன்னேன். வந்து கமலஹாசன் அவர்களோட ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, KH233 அப்படின்ற மாதிரி. அதுவும் இதுக்குள்ளே நீங்கள் வந்து மாதிரி கொலைட் பண்ணி எடுத்த படமா? அதில் இருக்கிற ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது. அதில் அந்த கேரக்டரில் ஒரு ட்ரேஸ் மட்டும் இதுக்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒருத்தன் பொதுநலவாதி, ஒருத்தன் சுயநலவாதி. ஆனால் ரெண்டு பேருமே ரூல் ஆஃப் லாவை மதிக்காத ஆளுங்க. ஸோ அப்படியே அந்த ரெண்டு பேருமே மாஸ்டர் மைண்ட்ஸ். நல்ல விஷயங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு ஏன் கொடுக்கணுன்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இல்லை தான் காரணம் தெரியாதுன்றது தான் இப்போ பிரச்சனை. ஃபஸ்ட்டு 4 கதையில் வந்து அவர் ஃபஸ்ட் ஹாஃப் பிடிச்சி செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகலை. ரெண்டாவது ஒரு கதை அவருக்கு கதை பிடிச்சிருந்தது, இது துப்பாக்கி 2 மாதிரி இருக்குப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த படம் பண்ண முடியல. ஓகே, எனக்கு வந்து விஜய் சாரோட ஒரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அதுவும் பொலிட்டிக்கல் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அப்போ அவரே ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு, நீ தான் முடிவெடுக்க போகிற, அதனால் நீ படம் பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னார். வில்லன் மட்டும் நான் கொஞ்சம் பவர் பண்ணிக்குவா, கொஞ்சம் மாற்றிக்குவான் போது நீ பண்ணிக்குவோன்னு சொன்னார் அவர். ஸோ இந்த கதையில் நான் அப்போ முடிவு பண்ணது என்னென்னா, விஜய் சார் மாதிரி ஒரு பெரிய ஆயுதம் விஜய் சார். இப்போ அவர் வழியாக பேசும்போது இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு பாலிடிக்ஸை பேசிடுவோம். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு எவன் எங்கேருந்து என்ன பண்ணுறானே தெரில. தொடர்ந்து மக்கள்கிட்ட ஒரு ஹேட்ரட் பரப்பிட்டே இருக்காங்க. மாற்றம்னு பிரிண்ட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டேன் நான். அவரை ஸ்டேஜ் ஏறி பார்த்துட்டு அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டு, என்னடா இது இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். ஓகே. ஸோ அந்த மாதிரி அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காரு எங்க. நீங்கள் எது இதை பற்றி பேசல, அதை பற்றி பேசல, ஒரு ட்வீட்டை போடல, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பேசுனாங்கன்னா அவர் போட்டார்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவருக்கு பார்த்தீங்களா மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒரு படம் லீக் ஆனதை போய் பேசிகிட்டு இருக்காரு. லீக் ஆனால் என்ன, நீங்கள் காசை கொடுத்துட்டு போங்க, நீங்கள் தான் பலாயிரம் கோடி இழந்துட்டு வர ரெடியாக இருக்கீங்கல்ல, இதையும் கொஞ்சம் இழந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. படம் கண்டிப்பாக முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக தளபதி விஜய் தான் டைட்டில் வந்திருக்கும். இப்போ கட் பண்ணி பார்த்தா இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்துருக்கும். இவ்வளோ ப்ரெடிக்ஷன்லாம் இல்லை எனக்கு. அவர் ஜெயிச்சிருவார், அது இந்த கார்டு இப்படி வந்துடும். ஆனால் பட் ஃபேன்ஸுக்கு இருந்தது எனக்கு சர்ப்ரைசிங்லி. அவங்க தானே ட்வீட் போட்டாங்க, இதை நீ பண்ணலன்னா இப்படி மாறும் அப்படின்னு. ஸோ அப்போது விஜய் சாரை அவருடைய ஃபேன்ஸும் ஆடியன்ஸும் தான் அதிகமாக புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். SS மியூசிக்கில் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணாங்க பாண்டியராஜ் சாருக்கு. அப்போ நீங்கள் அந்த கலந்துக்கும் போது முதல் கேள்வியே அதான் கேட்டாங்க, எப்படின்னா ஜனநாயகம் அப்டேட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. நாங்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டோம், ஏன்னா எல்லா மக்களுடைய ஆர்வமும் அதான் இருந்துச்சு. அப்போ நீங்கள் சொன்னீங்க, சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை, அப்படி இருந்தாலும் போகிற அளவுக்கு தைரியம் உங்களுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்று சொன்னீங்க. அது அப்போ சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப நடுக்கமாச்சு. அண்டு வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய பிரளயமே உருவாச்சு. என்னடா இது இவ்வளோ பெரிய அண்ணன் ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு, ஹெட்லைன்ஸாகவே வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும்? என்ன நீங்கள் கோ த்ரூ பண்ணீங்க அந்த டைமில்? இல்லை, ரீசன் என்னென்னா, இப்போ விஜய் சார் யார், அவர் பெரிய ஆக்டர். அதை தாண்டி அவர் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு கட்சியோட தலைவர். அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அதாவது அவர் நடித்த ஒரு படத்துக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது அதை யாரால் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக அதை விட பெரிய நேம்ஸால் தானே கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த நேம்ஸ் எல்லாம் நான் சொன்னாலும் நீங்கள் உங்களால் போட முடியாது அப்படின்ற மீனிங்கில் தான் அதை சொன்னேன். ஓகே, எனக்கு ஒரு 10 நேம் தெரியும், அதை நான் சொன்னால் உங்களால் போட முடியாதுன்ற மீனிங் கிடையாது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் நீங்கள் ஏதோ அந்த டைமில் கோ த்ரூ பண்ணுற உங்களுக்கு தான் ப்ரெஷர் அது மாதிரி எதுவும் இல்லை. நமக்கு இல்லை. இது மெயினாக இந்த படம் வந்து மேஜர் ப்ரெஷர் யாருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், ரெண்டாவது ஹீரோவுக்கு. அது அவங்க 2 பேரும் ஒன்றா நின்று அந்த எல்லா ப்ரெஷரையும் எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு வந்தது 1% ப்ரெஷர் கூட இருக்காது, அதுவே எங்களால் தாங்க முடியல. பட் 99% ப்ரெஷர் அவங்க தாங்கிக்கிட்டாங்க. அண்ட் முன்னாடி ஒரு டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து கமலஹாசன் அவர்களோட ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, KH233 அப்படின்ற மாதிரி. அது வந்து சில பல காரணங்களால அது நடக்கல. ஏன்னா நாங்கள் அதோடைய ஒரு கிளிம்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது வந்து சேம் தீமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ப்ளஸ் அதில் ஒரு டேக் ஸ்லோகன் மாதிரி போட்டிருந்தீங்க, ரைஸ் டு ரூல் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ நாங்கள் ஜனநாயகன் பார்க்கும்போது வந்து ஜனநாயகன் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது லெட்ஸ் ரைஸ் டுகெதர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்.
அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ரிலீஸ் பண்ண ஒரு போஸ்டராக இருக்கட்டும், இதில் தீப்பந்தம் எல்லாமே கொஞ்சம் ரிசம்பிளன்ஸாக இருக்கேன்னா, ஸோ அதுவும் அரசியல் சார்ந்த ஒரு கதைன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுவும் இதுக்குள்ளே நீங்கள் வந்து மாதிரி கொலைட் பண்ணி எடுத்த படமா? இல்லை, அங்கே அது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம். அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 2 மாஸ்டர் மைண்ட்ஸோட கிளாஷ் அது. அதில் இருக்கிற ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது. அதில் அந்த கேரக்டரில் ஒரு ட்ரேஸ் மட்டும் இதுக்கு எடுத்துக்கிட்டோம். ஜனநாயகனுக்கு. ஆமாம், ஜனநாயகனுக்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதோட முழு வில்லத்தனம் இல்லை இதில். அதுலேருந்து ஒரு ட்ரேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து ஹீரோ கேரக்டர் வந்து ரைஸ் டு ரூல் அதுக்கு இருந்தது. இதில் வந்து இது வந்து ஒற்றுமையை பற்றி பேசுது படம். ஒற்றுமை அரசியலை பேசுது. நம்ம ஏன் ஒன்றா இருக்கணும், நம்ம ஏன் வந்து ஜாதியா மதமா நிலமாலாம் பிரிஞ்சா அது எதிரிகளுக்கு எவ்வளோ ஆபத்து, ஒரு வெளிநாட்டு சக்திகள் வந்து நம்ம இந்தியாவை வந்து என்ன பண்ண காத்திருக்காங்க, அவங்க வந்து அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேசுது. ஸோ அப்போ நம்ம எல்லாரும் ஒத்துமையாக நிற்கணும் அப்படின்றது தான் அந்த ஸ்லோகன். ஸோ இந்த படத்துக்கு இதுதான் சூட் ஆச்சு. ஸோ அதனால அந்த ஸ்லோகனை போட்டேன். ஓகே, அந்த படம் நடக்க முடியாததுக்கான காரணம் என்னவா இருந்துச்சுன்னா? இல்லை, நான் ஒரு கதை சொன்னேன், அவருக்கு பிடிக்கல, நடக்கல, அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதுக்குள்ள அதான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபேண்டசியா கிரியேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? ஸோ ரெண்டு பேருமே பிரில்லியண்டா இருப்பாங்க, 2 பேருமே அந்த கருத்து. ஆமா, ரெண்டு அதுல 2 லாவை தாண்டி வேலை செய்யற, அதாவது ரூல் ஆஃப் லாவை தாண்டி வேலை செய்யறவங்க தான் 2 பேரும். அதாவது ரூல் ஆஃப் லாவை மதிக்காத 2 பேர். ஆனா ரூல் ஆஃப் லாவை மதிக்காத ஒருத்தன் வந்து மக்களுக்காக வேலை செய்யறான், ஒருத்தன் மக்களை தனக்காக வேலை செய்யறான். ஒருத்தன் பொதுநலவாதி, ஒருத்தன் சுயநலவாதி. ஆனால் 2 பேருமே ரூல் ஆஃப் லாவை மதிக்காத ஆளுங்க. ஸோ அப்படி அந்த ரெண்டு பேருமே மாஸ்டர் மைண்ட்ஸ். ஸோ அவங்க 2 பேரும் மோதிக்கிறாங்க. எதுக்கு மோதிக்கிறாங்கன்றது தான் அந்த படமாக இருந்தது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு காமன் மேன், ஒரு ப்ரொடெக்டர். அந்த ப்ரொடெக்டர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அது உங்களுக்கு தெரியும் அந்த கதை. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டான வில்லன் வந்து மக்களை அழித்து அதிகாரத்தை பிடிக்க ட்ரை பண்ணுற ஒருத்தன். அவன் எப்படிலாம் பண்ணுறான், ஹீரோ அதை எப்படி தடுக்கிறாரு. ஸோ அவன் ஜனநாயகத்தை அழித்து சர்வாதிகாரியாக முயற்சி பண்ணுறான். ஸோ அதனால தான் அவனுடைய ட்ரெஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சர்வாதிகாரியான உடை இருக்கும். வில்லனோட ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு சர்வாதிகாரியோட ட்ரெஸ் இருக்கும். அவனோட பேருமே நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட்டில் பார்த்துருப்பீங்க. ஹிம்லர்ன்றது வந்து ஒரு நாசி இதில் இருந்த படையில் இருந்த ஒருத்தனோட பேர். ஸோ அதெல்லாம் தான் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி தான் அந்த வில்லன் கேரக்டரும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒத்துமைகள் இந்த மேட்டர்கள்லாம் இருக்கிறதுனால தான் அதுக்கு அந்த லெட்ஸ் ரைஸ் டுகெதர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, மக்கள் ஒத்துமையாக இருக்கணுன்றதை பற்றி பேசுது படம். ஆனால் இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் மேலே நீங்கள் உங்களுடைய பார்வை எப்படிதான் இருக்குது? இப்போனா நிறைய ரத்தம் தெரிக்கிற மாதிரியும் ரொம்ப வைலன்ஸ்லாம் காட்டுற படத்துக்கு கொடுக்கலாம். அப்படி ஜனநாயகன்ல என்ன இருக்குது? ஏன்னா நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான விஷயங்களும் பேசியிருக்கீங்க, நல்ல விஷயங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு கொடுக்கணுன்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லைதான், இந்த காரணம் தெரியாதுன்றது தான் இப்போ பிரச்சனை. ஏன் இந்த படத்துக்கு சென்சார் பிரச்சனைன்றது காரணம் தெரியாதது தான் பெரிய பிரச்சனை. அதனால அந்த காரணத்துக்கு பதில் என்கிட்ட இல்லை. அதோட ப்ராசஸ் எல்லாருக்கும் தெரியும். அதுல கொஞ்சம் ஒரு சில ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு வைலண்ட் இருக்கு, அதை கட் பண்ண நாங்கள் ரெடியா இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு வைலண்ட்னு தோணுச்சுன்னா கட் பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொடுத்துட்டாங்க. பட் ஓகே, அது டிபேட்டை விட்டா இப்போ சினிமா இயக்குனர்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எனக்கு தோன்றது என்னன்னா, இப்போ வந்து இன்னைக்கு கேம்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை பார்க்குற வீடியோலேயே எக்ஸ்ட்ரீம் வைலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அவன் பயங்கரமான வைலன்ஸ் பார்த்து வளர்றான். அவன் விளையாடுற கேமில் பயங்கர வைலன்ஸ் இருக்குது. அப்புறம் டே டு டே லைஃப், டிவி எல்லாத்துலேயும் அன்சென்சர்டு ஃபுட்டேஜ் தான் வருது. ஸோ அப்போ அவன் பயங்கரமாக வளரும் போதே அவன் வந்து பார்த்துட்டு வளர்றான். அப்போ சினிமாவில் நாங்கள் ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கும்போது ஒரு அடிக்கிற ஆக்ஷனை அவனுக்கு ரொம்ப மொக்கையாக இருக்குது, அவனுக்கு அது பத்தவே மாட்டேங்குது. ஏன்னா ஹாலிவுட் படத்தில் ஏரேட்டட் படங்களை பார்த்து அவன் வளர்றான், வேர்ல்டு முழுக்க கன்சியூம் பண்ணுறான். இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கும்போது, ஆக்ஷன் படம் எடுக்கும்போது அதோடையும் கம்ப்ளீட் பண்ணோம். அவருக்கு இங்கே ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் குழந்தைங்களும் இருப்பாங்க, அதோடையும் கம்ப்ளீட் பண்ணோம். ஒரு காம்போவை கொண்டு வரணும். ஒரு காம்போ பண்ணும்போது ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, ப்ரைஸிங் பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு அந்த காம்போவை பண்ணும்போது கண்டென்ட் பிரச்சனை இருக்குது. சென்சார் அந்த ப்ரெஷர்ஸ் இருக்க தான் செய்யுது. அதே சமயம் சென்சாருக்கு வந்து அவங்க சட்டத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போது இது என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ப்ரெஷரை வந்து ஓவரால் பிஸ்னஸ் ப்ரெஷர் இது. நீங்கள் கேம்ஸை தடுக்க முடியுமான்னா தெரியல, ஆனால் ஜனங்கள் கன்சியூம் பண்ணுறதை தடுக்க முடியுமான்னு தெரியல.
இப்போ இது வந்து மெதுவாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஓகே நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு இந்த சென்சார்கிட்ட பேசி மேபி அவங்களுக்கெல்லாம் சென்சார் வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரிவைஸ் நடந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். எங்களுக்கு இருக்கிற அதே கட்டுப்பாடு ஒரு கேமிங் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு டிவி டெலிவிஷன் இண்டஸ்ட்ரிக்கும் எல்லாருக்கும் வந்துச்சுன்னா எங்களுக்கு அந்த ப்ரெஷர் குறையும். நாங்கள் வயலன்ஸ் வைக்க வேண்டிய ப்ரெஷர் குறையும். அண்ட் இப்போ பொதுவாக இப்போ ஒரு பெரிய நடிகர் வந்து இப்போ பெரிய இயக்குனராக இருக்காங்கன்னா வச்சுக்கோங்க, யார் அந்த கால் எடுப்பாங்க நம்ம சேர்ந்து நடி பண்ணலாம் அந்த காம்பினேஷன் உருவாகிறோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து லைக் தளபதி அவர் கூட சேர்ந்து படம் பண்ணலான்னு வருவாங்களா, இல்லை அவர் வந்து சரி நம்ம வினோத் அவர்கள் கூட சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி அந்த கால் யாருன்னு எடுக்கிறது? அந்த மாதிரி கால்லாம் இல்லை. இப்போ என்னன்னா பொதுவாக வந்து இப்போ இந்த படத்துக்கு மேட்ரே சொல்கிறேன். இந்த படத்தில் கோட் லாஸ்ட் படம் அதான் எல்லாருக்குமே அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தது. கோட் லாஸ்ட் படமாக முடிச்சிடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு சார் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து கோட் டைமில் அந்த ஷூட் போகும்போது அவர் இன்னொரு கதை கேட்குறாரு அப்படின்ற நியூஸ் வந்து எனக்கு ப்ரொடியூசர் சுதன் அவரும் அவர் ஃப்ரெண்ட் சந்தோஷ் அவங்க 2 பேரும் என்கிட்ட சொன்னாங்க. அவர் மீட் பண்ணும்போது இது மாதிரி கதை சொல்கிறாருன்னொடனே அப்போ எனக்கு வந்து இந்த கமல் சார் படம் நடக்காமல் இருந்தது. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க அந்த கதை விஜய் சாருக்கு செட் ஆகுமா அப்படின்னா நம்ம சொல்லி பார்க்கலாம், என்கிட்ட வேற கதையும் இருக்குது அதையும் மாற்றி சொல்லி பார்க்கலாம் போது நான் 2-3 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு கதையை சொன்னேன். ஒரு கதையை வந்து அதுக்கு நடுவில் என்னென்னா இப்போ எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கல்ல, இவங்க 2 பேர் இன்ஃபர்மேஷன் சொன்னோன்னே நான் ஜெகதீஷ் சாருக்கு கால் பண்ணி தலைவரே நான் வந்து ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருக்கேன், இது நடக்க மாட்டேங்குது, அதனால் எனக்கு சார்கிட்ட ஒரு டைம் வாங்கி கொடுங்க, கதை சொல்ல வைங்க அப்படின்னு ஒரு ஹெல்ப் கேட்டோடனே அவர் வந்து ஓகே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை டைம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அப்போது சார்கிட்ட போய் சொல்லும்போது அவருக்கு வந்து அது கொஞ்சம் ஹெவியாக பட்டுது. இது ரொம்ப ஹார்டாக இருக்குது, ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும், அந்த மாதிரி சில டவுட்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அது எக்ஸாக்டாக எனக்கு வார்த்தைகள் ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ அவர் வந்து என்ன சொன்னார், நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம நாங்கள் இது வரைக்கும் 3 கதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 4 கதையில் வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சி செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகலை. 2வது ஒரு கதை அவருக்கு கதை பிடிச்சிருந்தது, இது துப்பாக்கி 2 மாதிரி இருக்குப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த படம் பண்ண முடியல. ஓகே. இன்னொன்று வந்து இப்போ இந்த கதை சொல்லும்போது நம்ம அடிக்கடி பேசுகிறோம், நம்ம ஒரு படம் பண்ணலாம், உனக்கு இது பிடிக்குதா பாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து விஜய் சாரோட ஒரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, அதுவும் பொலிட்டிக்கல் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அப்போ அவரே ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு, அதை நான் மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் உன்னை எதுவும் சொல்லலை, நீ தான் முடிவெடுக்க போகிற, அதனால நீ படம் பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் படம் பார்த்த பிறகு எனக்கு அதை என்னவா மாற்றுறது அப்படின்றதுல தயக்கம் இருந்தது, ஒரு சின்ன பயமும் இருந்தது. அப்போ அசிஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து அதில் ஒரு ஹோப் இருந்தது. அப்போ நான் சார்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணேன், சார் இதோட வில்லன் மட்டும் நான் கொஞ்சம் பவர் பண்ணிக்குவா, கொஞ்சம் மாற்றிக்குவான் போது நீ பண்ணிக்குவோன்னு சொன்னார். அவர் பண்ணிக்கோ, இந்த மேட்ரு எனக்கு அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். இந்த கமர்ஷியல் ஐட்டம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் அரைவாச்சு இது. ஸோ நானாக தான் போய் வாய்ப்பு கேட்டு அப்படி தான் படம் நடந்துச்சு. அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு படத்தோட ரீமேக் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு கிரியேட்டருக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் கிடைக்கும்னா, ஏன்னா அதுவே நம்ம அப்படியே ரெப்ளிகா டிக்டோ பண்ணுற ப்ரெஷர் இல்லை. ஃபஸ்ட்டு இன்னைக்கு கான்டெம்பரரியில் ஒரு ரீமேக் அப்படின்னு முன்னாடி ரீமேக்குன்னா ப்ராப்ளம் கம்மி. ஏன்னா இங்கேருந்து வண்டி பிடிச்சி நீங்கள் ஆந்திராவுக்கு போய் படம் பார்த்துட்டு வந்து இங்கே பார்க்க போகிறது இல்லை. அந்த ஊரில் ரிலீஸ் ஆன படத்தை இங்கே ரீமேக் பண்ணுங்க. இப்போது கண்டென்ட்டை சோர்ஸ் பண்ணுறது வந்து ஈஸி, நீங்கள் எடுத்து பார்த்துடலாம். ஆனால் இப்போ ஆடியன்ஸ்க்கு இருக்கிற சர்ப்ரைஸ் என்ன, நீ என்ன பண்ணியிருக்க அங்கே நான் பார்த்துட்டேன், அதை என்ன எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் அவங்களுடைய காலாக இருக்குது. அப்போ பண்ணிட்டா அதை கொண்டாடிடுறாங்க. அந்த கதையை நீங்கள் இப்போ கில்லி இருக்குது, தரணி சார் எப்படி பண்ணியிருக்காரு, அந்த படத்தை விட இது சூப்பராக பண்ணிட்டாரா, கமர்ஷியலாக மாற்றி பண்ணிட்டாரான்ற பேர் அவருக்கு கிடைச்சதில்லை. அப்போ எனக்கு வந்து இந்த கதையை வந்து அந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படி தான் வந்து அந்த ஐடியா தான் இருந்தது. இப்போ என்னென்னா நமக்கு பேசிக்காக ரீமேக்குன்னும் போது ஒரு ப்ரெஷரும் குறைஞ்சிருது. பேசிக் ஐடியா இருக்குது, இந்த பேசிக் ஐடியாவை என்னென்னு தான் நம்ம பண்ண போகிறோம். பேஸ் இருக்குது, அந்த கவலை நமக்கு இல்லை. அதனால வழக்கமாக இருக்கிற ப்ரெஷரோட 50% தான் இருக்கும். ஸோ இந்த கதையில் நான் அப்போ முடிவு பண்ணது என்னென்னா, விஜய் சார் மாதிரி ஒரு பெரிய ஆயுதம் விஜய் சார். இப்போ அவர் வழியாக பேசும்போது இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு பாலிடிக்ஸை பேசிடுவோம். இப்போதைக்கு இந்த நாட்டுக்கு தேவைன்னு நான் நினைக்கிறது ஒரு பெரிய ஒற்றுமை தான். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு எவன் எங்கேருந்து என்ன பண்ணுறான்னே தெரில, தொடர்ந்து மக்கள் கிட்ட ஒரு ஹேட்ரட் பரப்பிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம ரொம்ப டைவர்ஸான கண்ட்ரி இல்லையா. ஸோ அதனால் அதை விஜய் சார் பேசினா பயங்கரமாக இருக்கும்
அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் இந்த படத்தில் பேசியிருக்கேன். ஓகே. ஆனால் உங்களை ஒரு பாக்ஸ்குள்ள அடைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, உங்களுடைய ஃப்ரீடம் வந்து இல்லை அப்படிலாம் இல்லை. இல்லை அது வந்து என்னன்னா இதில் நாங்கள் பண்ண சில விஷயங்களே ஏன்டா இது கொஞ்சம் ஓவரா இருக்குடா பண்ணாதீங்கடான்னு தடுத்துருக்காரு சார். ஓ நாங்கள் வந்து ஒரு சாங்கில் வந்து மாற்றம்னு பிரிண்ட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டேன் நான். அவரை ஸ்டேஜ் ஏறி பார்த்துட்டு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு என்னடா இது இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு. ஓகே. ஸோ அந்த மாதிரி அவரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காரு எங்களுக்கு. நாங்கள் ஏதாவது சின்ன சின்ன ஆர்வமா ஏதாவது பண்ணும்போது கூட அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே இது வேண்டாம். அண்ட் இப்போ பொதுவாக படங்கள் பண்றது அப்புறம் அது அவருக்கு அந்த தெளிவு இருக்கு, அது வேற இது வேற அப்படின்ற தெளிவு இருக்கு அவருக்கு. அண்ட் இப்போ லீக் ஆயிருக்குன்னா, இப்போ லீக் ஆன உடனே வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லாமே ஒரு விஷயங்கள் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பேசினாங்க. தளபதி விஜய் அவர்கள் வந்து ஏன் ஒரு ட்வீட்டோ, ஏன் இது நான் ஒரு பிரச்சனையா இருக்கு, என்னோட தயாரிப்பாளர் கூட நிற்கிறேன், என்னோட இயக்குனருக்கு நான் நிற்கிறேன், வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எந்த ட்வீட்டும் வரலன்னு சொல்லிட்டு நெகட்டிவா பேஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க சொன்ன மாதிரி எவ்வளோ வந்து கரெக்டாக இருக்காங்கன்னா, ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த இடத்த வந்து டைஜஸ்ட் பண்ணி அதை அடுத்த ஒரு கட்டத்துக்கு யோசிக்க கூட விடாம நீங்க எது இதை பத்தி பேசல, அதை பத்தி பேசல, ஒரு ட்வீட்டை போடல, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பேசுறாங்கன்னா, இந்த மனநிலை எப்படி பாக்குறீங்கன்னா? இல்லை அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அப்படி என்னன்னா அவர் போட்டார்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவருக்கு பார்த்தீங்களா மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஒரு படம் லீக் ஆனதை போய் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பேசுவாங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு, நீங்க போய் இதை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுவாங்க. அப்புறம் லீக் ஆனால் என்ன, உங்க காசை கொடுத்துட்டு போங்க, நீங்க தான் பல 1000 கோடி வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, சரி பல 1000 கோடி இழந்துட்டு வர ரெடியா இருக்கீங்கல்ல, இதையும் கொஞ்சம் இழந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தன் திட்டணும் அவர் முடிவு பண்ணிட்டா அவன் என்ன வேணா சொல்லிட்டே இருப்பான். பட் அவர் ஹானஸ்டா எங்களை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணாரு. இதுல எங்க பக்கம் ஹீட் வராம அவர் ப்ரொடெக்ட் பண்ணாரு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் ஏதாவது வந்து இந்த மாதிரி லீக் நடந்துட்டு இருக்கு, சென்சார் டைம்லேயே அவர் ஃபோன் பண்ணி நீ கவலைப்படாதீங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும் என்னுடைய படங்களுக்கு, நம்ம பார்த்துக்கலாம் அவரே சொல்லிட்டாரு. ஆமா. ஓகே. இல்லை இது டே 1ல ப்ரொடியூசர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, நான் பொலிட்டிக்கல்ல இறங்க போறேன், ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு, நீங்க ஓகேவா அதுக்குன்னு கேட்கும்போது அவர் 100% ஓகேவா இருந்தாரு. ப்ரொடியூசர் என்ன ஃபர்ஸ்ட் டே ஹீரோ கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரோ அதே லாஸ்ட் வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணாரு. ஏன்னா வேற ப்ரொடியூசர்னா கூட பேட்டிலாம் கொடுத்து அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது எதுவுமே அவர் பண்ணல. லாஸ்ட் வரைக்கும் ஸ்ட்ராங்கா ஹீரோ கூட நின்னாரு. அவங்க 2 பேரும் ஒத்துமையா அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்க. அது எங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து கம்மியாயிடுச்சு. அதனால அப்போ ஆரம்பத்திலே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க டீம் எல்லாமே மென்டலி. இல்லை மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறது இல்லை. இப்போ பொலிட்டிக்கலா ஒருத்தன் வரும்போது எதிரி ஆகும்போது அவனை அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கு. ஒன்று அவன் ப்ரொஃபஷன் அடிக்கணும், பர்சனல் லைஃப் அடிக்கணும். அப்போ அதுக்கு அவர் ப்ரிப்பேர்டாக தானே இருப்பார். நீங்கள் இப்போ ரீமேக்குன்னு பேசுகிறோம்ல, இதோ போய் இப்படி பண்ணலாமாடா ரீமேக்குன்னா நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு அவர் யோசிக்க மாட்டாரா? அவர் வந்து இவ்வளோ பெரிய ஆக்டர் ஆயிருக்காரு, இத்தனை கோடி பேருக்கு அவரை பிடிக்குது. அப்போ இதெல்லாம் அவர் யோசிக்காம அப்படியே யாராவது கொடுத்துட்டு போயிட்டாங்களா? நைட்டு தூங்கும்போது எழுந்துச்சிருந்தாங்க சார் உங்களுக்கு இந்த பேர் புகழ்லாம் கொடுத்துட்டு போகல, அவருக்கு வேலை செஞ்சுருக்காரு, யோசிச்சு வேலை செஞ்சுருக்காரு. அதனால அவருக்கு அது தெரியும். அவருக்கு அது தெரியுன்றதுனால தான் ப்ரொடியூசர் நம்புறாரு, நாங்கள் நம்புகிறோம், எல்லாம் வேலை செய்கிறோம். ஸோ அவரு கரெக்டாக பண்ணுவாருன்றதுனால தான் ஆடியன்ஸும் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதை வந்து ஹானர் பண்ணுறாங்க. ஸோ நான் இந்த விஷயத்தில் ஓவராலாக இதை சொல்ல விரும்புறது என்னென்னா, இது உங்களுக்கு தேவையான அரசியலை பேசுது, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துகிற அரசியலை பேசுது. இதை நம்புங்க, இதை கவனமாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுற விஷயங்களை என்ஜாய் பண்ணுங்க, யோசிக்க வேண்டிய விஷயங்களை யோசிங்க. ஓகே. அண்ட் அதாவது எலெக்ஷன்ஸ்லாம் முன்னாடி படம் கண்டிப்பாக முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக தளபதி விஜய் தான் டைட்டில் வந்திருக்கும். இப்போ கட் பண்ணி பார்த்தா இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்துருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா, நம்ம ஒருவேளை கட் பண்ணி போஸ்ட் எலெக்ஷனில் வந்துச்சுன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக ரிசல்ட்ஸ் அமைஞ்சதுன்னா இப்படி நம்ம போடுற மாதிரி இருக்கும், இது வேற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் அமையுன்ற மாதிரி ஏதாவது யோசிச்சிங்களா? இப்போ இல்லை சத்தியமாக யோசிக்கல, எதுவுமே யோசிக்கல. இல்லை நான் உண்மையை ஆனஸ்டாக சொல்லணும்னா எனக்கு ஃபியர் தான் இருந்தது. எப்பவுமே ஃபியர். ஒரு பெரிய எலெக்ஷன்றது பெரிய மேட்டர்ல வந்து அதுல வந்து அவர் ஏதோ ஹர்ட் ஆகிடக்கூடாது, அவர் வந்து நம்ம மேல கேர் எடுத்துக்கிறாரு. ஸோ அப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டுறக்கூடாது, அவர் எமோஷ்னலி டவுன் ஆகிடக்கூடாது, அவருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு இருக்குமே தவிர இவ்வளோ ப்ரிடிக்ஷன்லாம் இல்லை எனக்கு. அவர் ஜெயிச்சிருவாரு, அது இந்த கார்டு இப்படி வந்துடும். ஆனால் பட் ஃபேன்ஸுக்கு இருந்தது எனக்கு சர்ப்ரைசிங்லி. நான் அவர் கிட்ட இருந்து வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு இருந்த ப்ரிடிக்ஷன், எனக்கு இருந்த விஷயத்தை விட அவரை பார்க்கவே பார்க்காம தியேட்டரில் மட்டுமே பார்த்து அவங்களுக்கு அது இருந்திருக்கு.
அவங்க தானே ட்விட் போட்டாங்க, இதை நீ பண்ணலன்னா இப்படி மாறும் அப்படின்னு. ஸோ அப்போ விஜய் சாரை அவருடைய ஃபேன்ஸும் ஆடியன்ஸும் தான் அதிகமாக புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லீக் ஆகி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இப்போ அவங்க வந்து படம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா? ஏன்னா இப்போ நிறைய பேர் அவங்க நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக அவங்க தான் என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும், நாங்கள் பார்த்தாலும் தேட்டருக்கு வருவோம் அப்படின்னு என்னை சர்ப்ரைஸ் பண்ணோம். அது நான் ரெக்வஸ்டாகவே வைக்கிறேன். வந்து நீங்கள் ஒரு ஆர்வத்தில் பார்த்துருப்பீங்க, பார்த்துருந்தாலும் தேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இதோட வெற்றி ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பார்க்குறேன். அதாவது இதோட பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் கழிச்சு தூக்கி போட்டுருங்க. ஒரு ஒரு நல்ல விஷயத்த பேசினா படத்தில் அதை மக்கள் கொண்டாடுவாங்க. யார் என்ன பண்ணாலும், என்ன டிச் பண்ண ட்ரை பண்ணாலும், என்ன நெகட்டிவ் விமர்சனங்களை பரப்பினாலும், என்ன பண்ணாலும் அதுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும். ஒரு நல்ல விஷயம் பேசினான்றத உறுதிப்படுத்துறதுக்கு மக்கள் இதை பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டேன். ஓகே, நான் ஏன் இந்த சர்ப்ரைஸ் பண்ணது கேட்டேன்னா, ஒரு இடத்துல 2-3 இடத்துல ஆர்டிக்கலாகவும் சும்மா அந்த போஸ்டாகவும் போட ஆரம்பிச்சாங்க. இல்லை டீம் வந்து லீக் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா, சில பல சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இல்லை, சேஞ்சஸ் இருக்கு. நான் சொல்றது அந்த சேஞ்சஸ் எப்படின்னா, ஒரு அப்சைட் டவுனாக படத்தை மாத்தாது. சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் இருக்கும், கட்ஸ் இருக்கும், அடிஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் நான் சொல்றது நான் அப்படியே வேற படத்தை கொண்டு வந்து காட்ட முடியாதுல்ல உங்களுக்கு. இல்லை, ஒரு ரூமராக இருந்து நம்ம போட்டாங்கன்னா நடுவில் தளபதி வந்து சிஎம் ஆயிட்டாரு, அந்த கேப்ல வந்துட்டு யச்சுனத் அவர்களுக்கு வந்து ஒரு போர்ஷனை வந்து ரீஷூட் பண்ணாங்க. அதெல்லாம் ஸ்பெகுலேஷன் தான், அது இல்லை. ஓகே, அண்ட் இப்போ உங்க கரண்ட் மனநிலை எப்படி இருக்குன்னா, நிறைய இடத்துல வந்து இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது டீவியேட் பண்றதுக்கு வேற ஒரு டாபிக், இப்போ நீங்களே இருக்கீங்க, ஜனநாயகன் வந்து இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னும் போது வினோத்தோ இன்னொருத்தவங்களும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னு சொல்லி அதை மாத்தி விடுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏன்னா அதுலேயே இருந்தாலும் நம்மளுமே இதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க, நம்மளால பிரச்சனையா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி அதை பண்ணுவாங்க. ஆனால் அது மீது பண்ணாம நீங்க அதுக்குள்ளேயே இருந்தீங்க, எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. பர்டிகுலரா நீங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எதுவும் நம்ம பேசக்கூடாது, படம் பத்தி அப்டேட் வரக்கூடாதுன்ற மாதிரி இருந்தீங்களா? என்னோட அடுத்த படம், அடுத்த படத்துக்கு அப்டேட் அப்படி இல்லை, என்னோட அடுத்த படத்துக்கு நம்ம சில முயற்சிகள்லாம் பண்ணோம். அதாவது ஒரு ஹீரோட இந்த ஹீரோட பண்ணோன்னு முயற்சிகள்லாம் பண்ணோம். அது எதுவும் கரெக்டா அமையல, எதுவும் நடக்கல. ஸோ இப்போதைக்கு எழுதிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். தனுஷ் சார் கூட ஒரு காம்பினேஷன் பிளான் அது வந்து நடக்கல. அது வந்து அவருக்கு 2-3 படங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண படத்தோட பட்ஜெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது நடக்கலை. ஒன்று அது ரொம்ப தள்ளி போயிடுச்சு, இல்லைன்னா அது நடக்கலை. ஓகே, என்ன காரணமாக இருக்கும்? இப்போ நீங்கள் ஒரு கதை இருக்குது, அது அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்ற போது அது எதை சொல்லி அவங்க வந்து இது வேணும் வேணான்ற முடிவு எடுக்கிறாங்க? இல்லை, அவங்களுடைய முன்னாடி படங்களோட வெற்றி தோல்விகள் இருக்குது, அதோட நம்பர்ஸ் இருக்குது, அந்த அடுத்தடுத்த பிளான்ஸ் இருக்குது. அதை பற்றி ஈஸி. இது எல்லா டைரக்டர் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரீஷெடியூலிங் ரீஷஃப்லிங் அதெல்லாம் நேச்சுரல் தான். பட் எனக்கு எப்பவுமே தனுஷ் சாரோடையும் விஜய் சேதுபதி சாரோடையும் படம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரையும் ஒரே படத்துல நடிக்க வைக்கணும் அல்லது தனித்தனியா நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்கு. சூப்பர். பட் ஃபியூச்சர்ல அதை பண்ணிடலாம். ஓகேண்ணா. அண்ட் நீங்க சொன்ன மாதிரியே வந்து 2-3 கதைகளை வந்து தளபதி அவர்கிட்ட சொன்னேன். அதுல வந்து இது வந்து துப்பாக்கி 2 மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்களே. ஸோ இப்போ அந்த கதை இப்போ இனிமேல் ஒரு படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த கதைகள்லாம் வச்சுட்டு வேற நடிகர்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கான சேஞ்சஸ் அது மாதிரி ஐடியாஸ் இல்ல? அது அந்த மாதிரி கதைகள் வந்துருச்சு. ஓ, ஓகே. ஆமா, அந்த மாதிரி ஒரு படம் வந்துருச்சு. அது அப்புறம் பிற்காலத்துல சொல்றேன். ஏன்னா அது பார்க்கும்போது அது எப்படி அதுதான் லீக் ஆயிடுமா? அங்கேயுமே ஏதாவது பேரலல் திங்கிங்கும் இருக்கலாம், லீக்கும் ஆகலாம். அது உங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லாத வரைக்கும் எல்லாமே நம்ம கற்பனை தான். நம்மளுடைய கற்பனைக்கு நம்ம பாட்டுக்கு கற்பனையில ஏதாவது ஒரு நேமை சொல்லிட்டோம்னா அவன் ஒரிஜினலா யோசிச்சிருந்தானா அவன் அஃபெக்ட் ஆயிடுவான்ல. அதனால சாலிடான எவிடன்சஸ் இல்லாத வரைக்கும் சட்டம் சொல்றதை செய்வோம். நிரபராதி தண்டிக்கப்பட்ட கூடாது. ஜூலை 23 எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு நீங்க ஒரு இடத்துல கூட நிறைய இடத்துல சொன்னாங்க, இன்னும் கிரேஸ் குறையில, நாங்க வந்து என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, தளபதி நாங்க பாக்குறதுக்கு நாங்க ரொம்ப தயாரா இருக்கோம், நாங்க கொண்டாட போறோம், எங்க டைட்டில் கார்டே போதும் பைசா வசூல்னு ஒரு டீம் சொல்றதா இருக்கட்டும், அவர் ஐம் கம்மிங்னு சொல்றதா இருக்கட்டும், ஏதாவது மேபி வந்து சீக்வல்னு ஏதாவது வந்து பேர் போட்டு ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏதாவது அப்டேட் இருக்கா, இல்லை தளபதி ஏதாவது ஒரு வீடியோ கிளிப் பேசுவாரான்ற மாதிரி ஏகப்பட்ட தியரி கிரியேட் பண்றாங்க. எப்படி இருக்குன்னா அந்த ஜூலை 23 ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் நிறைய நீங்க சொல்ற மாதிரி தியரிஸ் யோசிக்கிறாங்க. நீங்க என்ன? அவங்க எவ்வளவு தியரி யோசிக்கிறாங்கன்னு நான் விட்னஸ் பண்ணல. பட் என்னோட தியரி, எனக்கு நான் ஆசைப்படுற தியரி என்னன்னா, நீங்க தளபதி 2.5 மணி நேரம் கொண்டாடுங்க, ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப்காக ஒதுக்கி லாஸ்ட் அரை மணி நேரத்தை அமைதியா பாருங்க. பார்த்துட்டு ஒத்து பார்த்தீங்கன்னா அதுல நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு போய் பேசுங்க, அதை பத்தி விவாதம் பண்ணுங்க. அதன் வழியா நம்ம லைஃபும் நம்ம சொசைட்டியோட லைஃபும் நாட்டோட லைஃபும் பெட்டர் ஆகட்டும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஜனநாயகன் தாண்டி ஜென்ரலாக பர்சனலாக கேட்குறேன்னா,
இப்போ நீங்கள் டேரக்டராக இருக்கீங்க, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம தான் அதிக ப்ரெஷர் ஆகுறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நான் ஒரு படம் பண்ண வந்திருக்கேன், படத்தை ஜாலியாகவோ ஒரு மாதிரி ஃபன்னாவோ பண்ணிட்டு போயிடலாம், ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் என்னை போட்டு இவ்வளோ ப்ரெஷர் பண்ணும்போது நம்ம பிடிச்சி பண்ண விஷயத்தையும் இவ்வளோ பிடிக்காம திணிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறீங்க? இல்லை, இப்போ எனக்கு நீங்கள் மொத்த சொசைட்டியும் பெரும்பான்மை மக்கள் வந்து ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அதை பண்ணாமல் வேற பண்ண முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம்தான் வரும். இப்போ வந்து சினிமா, சொசைட்டி எதுவாக இருந்தாலும், பொலிட்டிக்ஸ் எதுவாக இருந்தாலும் பெரும்பான்மையாக மக்கள் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை பண்ணாமல் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது ஒன்று பண்ணும்போது அல்லது அதன் மேலே உங்களுக்கு விமர்சனங்கள் வரும்போது நீங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸை அதிகமாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. இத்தனைக்கும் நான் அவ்வளோ அவேவாக போய் பேச மாட்டேன். நான் காம்ப்ரமைசஸோடு தான் வேலைகளை செய்கிறேன். நான் ஏன் அதை செய்கிறேன்னா, நான் வந்து சேஞ்சுன்றது இப்படி நடக்காது, அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு புரட்சி டகால்னு வந்து ஒரு மாற்றம் வர்றது எனக்கு பெரிய, ஏன்னா அப்படி வர மாற்றம் அவ்வளோ நேரத்திலே போயிடும், ரொம்ப நாள் தாங்காது. ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு கோல் இங்கே இருக்கணும், அந்த கோல் அடையிறதுக்கு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் என்னோட ஐடியா. அதனால நான் ஒரு பெரிய விஷயத்த ஒரு இடத்துல வைக்கணும், அதை டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகிடணும், அங்கேருந்து அதை டெவலப் பண்ணிட்டே போகணும் அதனால நான் ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துட்டா அதுக்கு எனக்கு காம்ப்ரமைசஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதை பண்ணிடுவேன். அதில் லாஸஸ், அந்த கண்டென்ட்டில் லாஸஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நான் அதை பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்று, இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஒரு டைரக்டர், அவர் ஜெயிக்கலை, அதனால் அவர் ஸ்ட்ரெஸ் ஆகுறாருன்னா அது தேவையில்லைன்னு தோணுது எனக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன் வந்து ஒரு கேமுக்கு ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுறான். சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்றது ஒரு கேம்னா அதுக்கு அவன் ஆப்போசிட்டாக ஒரு வேலையை அந்த கேமையே மாற்றணும்னு நினைக்கிறான். கேமை மாற்றணும்னு நினச்சிட்டு நீ அதில் சக்ஸஸ் ஃபெயிலியர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீ வந்து உன் வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். நீ நேச்சர் எப்படி நீங்கள் அடித்தாலும் உதைச்சாலும் அது பாட்டுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி நேச்சர் மாதிரி, மதர் நேச்சர் மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு சக்ஸஸ் ஃபெயிலியர் பற்றி கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டீங்கன்னா அது அவங்க நல்லவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதனால் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக யார் இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சின்ன அயோக்கியத்தனம் இருக்கும். அது இல்லாமல் அவங்களால அதை பேலன்ஸ் பண்ணி அந்த சக்ஸஸ்க்குள்ளே போக முடியாது. ஏன்னா இந்த ஆட்டமே ஒரு அயோக்கியர்களின் ஆட்டம், சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்றது. ஸோ அப்போ நீங்கள் நல்லது பண்ணோன்னா இதுலேருந்து வெளியே போய் தான் பண்ணுறீங்க, ஆப்போசிட்டாக பண்ணுறீங்க. அப்போ அதில் சக்ஸஸ் எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ நான் சின்னதாக அதில் டிவியேட் ஆகி ட்ரை பண்ணும்போது அது எனக்கு அந்த ரெசிஸ்டன்ஸு, ப்ரெஷரு எல்லாமே இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அதில், நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன், எனக்கு நான் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், நான் ஏன் வந்து பண்ணுறேன்னா அப்போ அந்த ஒர்த்தாக இருக்குது எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம். எண்ட் ஆஃப் த டே அது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் ஆகும்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு சதுரங்க வேட்டை எடுத்தால் ஒரு 100 பேர் ஒரு எம்எல்எம்க்கு போக மாட்டாங்க, ஒரு 4 பேர் வந்து மண்ணுளி பாம்பை நம்ப மாட்டாங்க. அப்படின்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தீரனில் ஒரு 4 பேர் ஒரு போலீஸை புரிஞ்சுப்பாங்க, வெறுமனே வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்றது புரிஞ்சுப்பாங்க. நேர்கொண்ட பார்வையில் கன்சென்ட்னா என்ன, ஒரு பொண்ணு ப்ராஸ்டியூட்டாக இருந்தால் கூட அவளை நீ வந்து எப்படி பார்க்கணும், எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பேசின விஷயத்தால் ஒரு 10 பேராவது லைஃப் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி வலிமையில் ஒரு சொசைட்டி இஷ்யூ வந்து ட்ரக்ஸ் என்னவா யங்ஸ்டர்ஸை பாதிக்க போகுது, படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் அவங்க எப்படி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ட்ரக்குள்ளே போகுதுன்ற இஷ்யூ வந்து இன்றைக்கி பெரிய இஷ்யூ தான். அந்த படம் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட அந்த இஷ்யூ இருக்குது. அதே தான் துணிவுலையும் நம்ம பணத்தை சுற்றி நம்ம லைஃப் எப்போவுமே இருக்குது. ஸோ அந்த பணத்தை நம்ம பெட்டராக தெரிஞ்சுக்கணும், ஒரு பணத்தை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பேசின படம். அதே மாதிரி தான் இதுலேயும் அதை விட ரொம்ப ஹை சென்சிட்டிவான ரொம்ப முக்கியமான அரசியலை பேசுது படம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், கஷ்டப்படுறேன். பட் ஆனால் நான் அதை விரும்பி தான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டாப் ஹீரோஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஏதாவது நீங்கள் மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா, இல்லைனா இங்கேருந்து வரீங்க இங்கே நீங்கள் பண்ணுறீங்க இப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குமா ஆக்டருக்கு? மற்ற படங்களில் ஃபுல்லாக நானே ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட்டேன். இதில் விஜய் சாருக்கு மட்டும் வந்து சீன் பேப்பர் கொடுத்துட்டோம். இதில் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் பண்ணான், அவன் மூலமாக தான் எல்லாமே பண்ணோம். அவருக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தார் ஒரு அசிஸ்டன்ட், அவரோட தான் பண்ணோம் எல்லாமே. ஓகே. பட் பேசிக் பாட்டுக்கு வந்த பிறகு பேசிக் ஸ்டேஜிங்கு மற்ற விஷயங்கள்லாம் நான் சொல்லிப்பேன். பட் சீன் சொல்கிறது, சீனில் இருக்கிற டைலாக்ஸ் பற்றி பேசுறது, பேசி காட்டுறது எல்லாமே ஒரு அசிஸ்டண்ட்டோட ஒர்க் பண்ணிக்கிட்டேன்.
ஓகேண்ணா. இந்த கேள்வி நீ கேட்ட திட்டியும் தெரியல, இது வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் ஆர் தட் மாதிரி தளபதியா தலையா அப்படின்றவங்க. தளபதி தளபதியா? சூப்பர்ண்ணா. அண்ட் வாட் நெக்ஸ்ட்னா லாங் டேர்ம் கோலா உங்களுக்கு என்னென்ன இருக்கு? ஏன்னா படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே, நம்ம எதிர்பார்த்தது இதுதானா இல்லை இது தாண்டி வேற உங்களுக்கு ஐடியா இருக்கா? இல்லை, தொடர்ந்து இதை வந்து பண்ணிட்டே இருக்கணுன்றதுதான். நம்ம ஏற்கனவே சொல்றதுதான். என்ன நம்ம லைஃப்ல நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல எது உண்மை எது பொய் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா நம்ம லைஃப் பெட்டர் ஆகும், நம்ம அவேர்னஸ் லெவல் பெட்டர் ஆகுன்றதான் என் ஐடியா. அதை வந்து நான் எந்த விஷயம்லாம் பண்றேனோ அதுல கொண்டு வர ட்ரை பண்றேன். அவ்வளவுதான். ஓகேண்ணா. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, ஏன் அதை சொல்றேன்னா, உண்மை வந்து நமக்கு நாலேஜை கொடுக்குது, பொய் வந்து நமக்கு பிலீஃப் கொடுக்குது. வெறும் பிலீஃப்ல தான் நம்ம மாறுறோம். ஸோ அப்போ பொய் வந்து ஒரு மனுஷனை முட்டாளாக்கிட்டே போவோம். நீங்க முட்டாளாகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய சந்ததி ஜென்ரேஷனே போயிடும்ல. பட் நீங்க பெட்டராக ஆரம்பிச்சோம்னா உங்க லைஃப் பெட்டர் ஆகிட்டே போகும். ஹெச் வினோத் அடுத்து யார் கூட இணைய போறாரு? அப்டேட் போட்டோம்னா நாங்கள் அப்படியே தம்பில் வச்சுருக்கோம், ஆசை வச்சிருவோம். இப்போ எழுதிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. புதுமுக நடிகர் அப்படிலாம் இல்லை. இப்போதைக்கு நம்ம 2 படம் ப்ரொடக்ஷன் ப்ரெசென்ட் பண்றோம். ஸோ மற்ற விஷயங்கள் வந்து டைரக்ட் பண்ண போற படம் பேசிட்டு இருக்கோம், எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. சிறப்புண்ணா. ஸோ ஈகர்லி வெயிட்டிங். ஜூலை 23 நாங்கள் வந்துட்டு ஜனநாயகன் பார்க்க ரொம்ப ஆவலோட இருக்கோம். நிறைய சர்ப்ரைஸான மூமெண்ட்ஸ் இருக்கு. இன்டர்வல் கிளைமேக்ஸ்லாம் மாசா இருக்கும். தேங்க்யூ. இப்போ தயவு செஞ்சு எல்லாரும் தேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அந்த கண்டென்ட் பற்றி நிறைய பேசுங்க, நிறைய படிங்க. நாங்களும் போஸ்ட் இன்டர்வியூஸில் அதை பற்றி டிஸ்கஷன் இருந்தால் பண்ணலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர்.